என்ன வெண்ணிலா, இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாங்க. பிந்து மாசமா இருக்கால்ல, அதான் அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் பண்ணி வைக்கணும். இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு நீங்க என்ன எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது. பாத்தியா, நீ உன் தங்கச்சிய பார்த்துட்டு என்ன கவனிக்காம விடுற. நான் தான் உங்களை டெய்லி கவனிச்சுக்கிறேன்ல, அப்படி உங்களை கவனிக்கணும்னா உங்க அம்மா வேணா வர சொல்றேன். உங்களை நல்லா பத்திரமா கவனிப்பாங்க. வெண்ணிலா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். இதுக்கு கண்டிப்பா நீ முடியாதுன்னு மட்டும் பதில் சொல்லாத. என்னங்க திடீர்னு புதிர் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? எதா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. நாம தனி கொடுத்தன போயிடலாம். என்னங்க சொல்றீங்க? தனி கொடுத்தனமா? ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல வெண்ணிலா, எங்க அம்மா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. பிந்து மாசமானதுல இருந்து அவங்க நடந்துக்கிற முறையும் சரியில்லை. அவங்க உன்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. அதனால பாத்துட்டு இருக்க முடியாது வெண்ணிலா. அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. அத்தை எப்பவும் போலதான் என்கிட்ட நடந்துக்கிறாங்க. இங்க பாரு வெண்ணிலா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நம்ம தனி கொடுத்தனா போறோம், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னை எதிர்த்து எதுவும் நீ பேச வேண்டாம். எதுக்கு நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? நான் என் ஃப்ரெண்ட வீடு பார்க்க சொல்லியிருக்கேன். பார்த்ததும் நம்ம தனியா போறோம், அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிட்டு வெண்ணிலா. நீ அன்பா சொன்ன கண்டிப்பா கேட்க மாட்ட. உன்னை இதுக்கு மேலே என்னால கஷ்டப்படுத்த முடியாது. நம்ம தனியா இருக்கிறதா நமக்கும் உனக்கும் நல்லது. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. சரி, நாம போய் கொஞ்சமா சமாதானப்படுத்துவோம். பிந்து அக்கா, என்னாச்சுமா? ஏன் இப்படியே படுத்துட்டே இருக்க? ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேங்க்கா. கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான் படுத்துக்கிட்டேன். டயர்டா இருக்கா? டயர்டா இருந்தா கொஞ்ச நேரம் போய் நீ ரெஸ்ட் எடுமா. ஏன் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க? இல்ல அத்தை, கொஞ்ச நேரம் இப்படியே உட்காந்துருக்கேன். எவ்வளோ நேரம் தான் படுத்திருக்கிறது? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ எழுந்து போய் படு. அத்தை சொல்கிறத கேளுமா, போ. சரிங்க அத்தை. வினிலா, நீ சும்மா சும்மா போய் அவளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காத. அவள் ஏதாவது வேணும்னா நான் செஞ்சு கொடுத்துக்கிறேன். நீ ஒன்றும் அவளுக்கு செய்ய வேண்டாம். ஏன் அத்தை அப்படி சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத வினிலா. நீ கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் உன் வயிற்றுல புழுப்பூச்சி கூட உண்டாகலை. சின்ன மருமக இப்போ மாசமாக இருக்கா. நீ அவகிட்ட போய் அது இதுன்னு மனசு சங்கடப்படுற மாதிரி பேசினேன்னா நாளைக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆகிப்போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தாம்மா சொல்கிறேன், நீ அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. அம்மா, என்னப்பா என்ன பேசுறீங்கம்மா? வெண்ணிலா அப்படி நினைக்கிறாளா? இத்தனை வருஷமா நீங்க பேசினதுக்கு அவ ஏதாவது எதிர்த்து உங்களை ஒரு வார்த்தை பேசியிருப்பாளா? ஆனா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப கூட அவ உங்களை தாங்கினாலேம்மா. அதெல்லாம் மறந்துட்டு நீங்க அவளை எப்படிமா இப்படி பேசுறீங்க? நான் உன் பொண்டாட்டி சொல்கிறேன்னு கோவம் மட்டும் பட்டா பத்தாது. ஏதாவது நல்ல விஷயத்த சீக்கிரம் எனக்கு சொல்லுங்க. நானும் அவளை இப்படி தானே தாங்குவேன். இதே சின்ன மருமக இடத்துல வெண்ணிலா இருந்திருந்தா கூட நான் அவளை இப்படி தான் பார்த்துருப்பேன். இத்தனை வருஷமாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆஸ்பத்திரி போய் பாருங்க, ஆஸ்பத்திரி போய் பாருங்கன்னு. ஆனால் 2 பேரும் நான் சொல்கிறத கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ வந்து என்கிட்ட சண்டைக்கு வந்தால் நான் என்ன பண்ண முடியும்? இங்கே பாருமா வெண்ணிலா, அத்தை உன் மனசு சங்கடப்படுத்துறதுக்கு பேசுகிறேன்னு நினைக்காத. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். இப்படி குழந்தைங்க இருக்கிற வீட்டில், இப்படி மாசமாக இருக்கிறவங்க வீட்டில எல்லாம் போய் நீ கண்டதை புழங்கக்கூடாதுமா. அது 4 பேர் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க? அது உனக்கு தான் எச்ச மனசங்கடத்தை கொண்டு வந்து விடும். அதுக்கு தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல? புரியுது அத்தை. வெண்ணிலா, எங்க அம்மா தான் பேசுறாங்கன்னா நீ சரி சரின்னு மண்டை காட்டிட்டு இருக்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? வெண்ணிலா, அழாத முதல்ல. என்னங்க பண்றது? அத்தை என்னை எப்படி பேசுவாங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு போறக்கு எங்க அப்பா அம்மா வீடு இல்லை. எங்க அப்பாவும் என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு குழந்தை இல்லாததுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? என்ன எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? பிந்து மாசமா இருக்கிறது நான் ஒன்றும் கஷ்டமா நினைக்கலங்க. நான் அதை சந்தோஷமா தான் பார்க்குறேன். ஆனாலும்
இந்த காஃபி கண்டிப்பா ராதாக்கு பிடிக்கும். இந்த காஃபியை குடிச்சிட்டு என்ன மாமா மாமான்னு வாய் நிறைய கூப்பிட போறா. இந்த காஃபி தான் எங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா சேர்க்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அவளுக்காக ஸ்பெஷலா போட்டிருக்கேன்ல. அது மட்டும் இல்லடா, இந்த காஃபில வெறும் காஃபி தூள் மட்டும் நான் கலக்கல. என்னடா சொல்ற? என்னத்த கலந்து தொலைச்ச? என் அன்பையும் என் பாசத்தையும் என் காதலையும் சேர்த்து கலந்து இந்த காஃபியை போட்டிருக்கேன்டா. இந்த காஃபியை குடிச்சா ராதா கண்டிப்பா மனசு மாறிடுவா. அடச்சை, இதத்தான் சொன்னியாடா? எதையும் முழுசா நீ சொல்லவே மாட்டியா? டேய் மச்சான், சித்தி இப்போ என்னையும் ராதாவையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இப்போ ராதா மட்டும்தான் என்ன மன்னிக்கணும். இப்போ அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலடா. என்கிட்ட பேசும்போது எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறா. ஆனாலும் அதுவும் நல்லாதான் இருக்குல்ல. டேய், அவதான் எரிஞ்சு விழுகிறான்னு தெரியுதுல்ல, நீ கொஞ்சம் அமைதியா இருடா. அப்பதான் அவள் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கும் தெரியும். நீ போய் அவகிட்ட வாலண்டியரா வம்பிழுத்துக்கிட்டே இருந்தா அவளுக்கு கோவம் தான் அதிகமாகும். டேய், அப்படி இல்லடா. நீ மூவில எல்லாம் பார்த்ததில்ல? மோதல்ல ஆரம்பிக்கிற சண்டை காதல்ல போய் முடியும். அப்படி எனக்கு ராதாக்கு இப்ப மோதல்ல ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் காதல்ல போய் முடியும். அப்ப தெரியும் உனக்கு இந்த கிறிஷ் யாருன்னு. சரி, பேசிட்டே இருக்காதடா. போய் காஃபிய ராதா குடு. கொடுத்து அவகிட்ட பேசு. நாளைக்கு ஊருக்கு போறோம். நான் போய் சஞ்சயை எந்த மூஞ்சியை வச்சுட்டு பாப்பேன்? அவரு என் மேல கண்டிப்பா கோவப்படுவாரு. என்னை ஏமாத்திட்டலன்னு சொல்லி என்கிட்ட கண்டிப்பா சண்டை போடுவாரு. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கிறிஷ் பையன் பண்ணதால நமக்கு எவ்வளவு பெரிய தர்ம சங்கடம். இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கான், நம்ம சந்தோஷத்தை கெடுத்துட்டு. எனக்கு கிறிஷையும் அவங்க சித்தியும் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. அந்த லூசு பையன் என்னார என்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? இந்த சித்தி என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. திடீர்னு நல்லா பேசுவாங்க, திடீர்னு சண்டைக்கு வருவாங்க. தேவா ஒருத்தி தான் நல்லா இருப்பா. சார் எப்படி இருப்பாருன்னு தெரியல. ஷோ, இப்ப என்ன பண்றது? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ கார்த்திகை தவிர வேற யாராலையும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. கார்த்திக் கிட்ட தான் நான் கண்டிப்பா பேசி ஆகணும் போலயே. ராதா, ராதா, ஏன் இப்படி தனியா உட்காந்துருக்க? மாமாவை கூப்பிட்டுருக்கலாம்ல, உனக்கு வந்து கம்பெனி கொடுத்துருப்பேன். இங்க பாரு கிரிஷ், உன்னோட கம்பெனி எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நீ கொஞ்ச நேரம் வெளியே போ, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. தலை வலிக்குதா? உனக்கு தலைவலின்னு மாமாக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் உனக்காக காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தா, இத குடி. நான் உங்ககிட்ட காஃபி கேட்டனா? எனக்கு காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம், தயவு செஞ்சு எடுத்துட்டு போ. அப்படிலாம் சொல்லக்கூடாது ராதா. மாமா இந்த காஃபில என்னென்ன கலந்துருக்க தெரியுமா? என் காதல், என் அன்பு, என் பாசம் எல்லாத்தையும் இது இல்ல கலந்து நான் உனக்காக காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். நீ வேண்டான்னு மட்டும் சொல்லாத. இந்தா, இந்த காஃபியை குடிச்சு பாரு. ஐயோ, டார்ச்சர் பண்றானே. வாங்கி குடிச்சு தொலைவோம். ஏய் ஏய் ஏய், நில்லு. எதுக்கு நீ பக்கத்துல வர? முதல்ல தள்ளி போ. அட, என்னம்மா, காஃபி என்ன நான் அங்க இருந்தா கொடுக்க முடியும்? பக்கத்துல வந்து தானே கொடுக்க முடியும். உன் காஃபி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், தயவு செஞ்சு இங்கிருந்து தள்ளி போ. நான் காஃபி குடுக்காம போக மாட்டேன். வாங்கிட்டல்ல, முதல்ல நீ ரூமை விட்டு வெளியே போ. நீ குடிச்சிட்டு கப்ப குடு, நான் வாங்கிட்டு கிளம்புறேன். ஐயோ, கார்த்தி, ஏன் என்னாச்சு இங்க தனியா நின்னுட்டு இருக்க? எல்லாம் உங்க அண்ணன் பண்ணனதுதான். ராதாக்கு காஃபி போடணுமா? உங்க அண்ணனுக்கு தான் காஃபி போட தெரியாதே. என்ன கூப்பிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டான். இப்பதான் ஒரு காஃபியை போட்டு ராதாவை பார்க்க போயிருக்கான். எங்கன்னா காஃபி எல்லாம் போடுறானா? என்னால நம்பவே முடியல. அவன் கிச்சன் பக்கம் கூட எட்டி பார்த்தது இல்ல. சாப்பாடு எங்க சித்தி தான் ஊட்டி விடுவாங்க. ஆனா அவன் போய் காஃபி போட்டு போயிருக்கானா? பரவாயில்லையே, ஆளு கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டான். பாவம் ராதா, உங்க எல்லாத்தையும் வச்சு எப்படி சமாளிக்க போறாளோ. அதெல்லாம் போக போக பழகிடும் கார்த்தி.
நான் உன்னை வச்சு சமாளிக்கலையா? அந்த மாதிரி தான். ஹலோ ஹலோ மேடம், நீங்க இப்படிதான் வெளியே சொல்லிட்டு இருக்கீங்களா? என்ன சமாளிக்கவே முடியலன்னு. என்னால உங்க சித்தியை தான் சமாளிக்க முடியல. டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேச்சும் அப்படிதான் இருக்கு. என்ன விஷயம்? அப்படியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கார்த்தி. எங்க சித்திய உங்களுக்கு பிடிக்காதுல்ல, அதனால உங்களுக்கு அப்படி தோணும். என் விஷயத்துல வேணா சித்தி கொஞ்சம் மோசமா இருக்கலாம். ஆனா கிறிஷ் விஷயத்துல சித்தி எப்பவும் அவனுக்கு அம்மா தான் எல்லாமே பாப்பாங்க. அம்மா ஸ்தானத்துல இருந்துதான் இப்ப வரைக்கும் பாத்துட்டு இருக்காங்க. இனி உங்க சித்திக்கு எந்த வேலையும் இருக்காது. நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏன் அப்படி சொல்றீங்க? உண்மைதானே? கிறிஷ பாத்துக்க ராதா வந்துட்டா. உன்னை பாத்துக்க நான் இருக்கேன்ல. கார்த்திக், நீங்க இப்போ என்ன சொன்னீங்க? கார்த்திக், நீங்க இப்போ என்ன சொன்னீங்க? தேவா, பயப்படாத. நான் தான் உன்னை தாங்கி பிடிச்சிருக்கேன்ல. அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுற மாட்டேன். கார்த்தி, போதும்பா. அவளை தூக்கி விடு பார்க்கலாம். ஆமா, இங்க என்ன நடக்குது? கவிதக்கா, வாங்க. கவிதா, என்ன நீ சடன் சர்ப்ரைஸா வந்திருக்க? என்ன விஷயம் மேடம்? உங்களை பார்க்கலாம் தோணுச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். என்ன செல்லப்பண்ணா, இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க, தம்பி உங்களை தான் கூப்பிட்றாரு. நீங்க இப்படியே பார்த்துட்டே இருந்தா என்ன பண்றது? ஆ, என்ன கேட்ட கார்த்தி? எனக்கு சரியா புரியல. கார்த்திக், கேட்டியா? எங்க மாமாக்கு புரியலையா? மாமா, கவிதக்கா என்ன திடீர்னு இங்க வந்திருக்காங்க? கவிதக்கா, யாரை பார்க்க வந்தீங்க? தேவா, நீ நினைக்கிற மாதிரி அவங்க உன்னை பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. இந்த வீட்டில் யாராவது பெரியவங்கள பார்க்க வந்திருப்பாங்க. இல்லை கவிதக்கா? உனக்கு தெரியாதா நான் யாரை பார்க்க வந்தேன்னு? சீக்கிரம் உங்க கல்யாண சாப்பாடை போடுங்க, கண்டிப்பா நான் வரணும். ஐயோ, சத்தம் போடாத தேவா. இங்க யாராச்சும் காதுல விழுந்ததுன்னா அவ்வளவுதான். எங்க வீட்டில் எங்க அம்மா என்னை கொன்னே போட்டுருவாங்க. நீ போடுற சத்தத்துல கரெக்டா போய் உங்க சித்தி காதுல தான் விழுகும். என்ன எல்லாரும் இவங்க சித்தியை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்தி. எங்கள் அக்கா ரொம்ப நல்லவ. அவன் மனசில் எதையும் வச்சுக்க மாட்டா. ஆனால் என்ன கொஞ்சம் பிடிவாதக்காரி. அவன் நினச்சது நடக்கணும்னு நினைப்பா, அவ்வளோதான். ஆமா ஆமா, அவர் சொல்றது உண்மைதான். ஏன்னா அதான் உங்க மாமாவுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்களே. ஏய், சும்மா இருக்க மாட்டியா? எதுக்கு இதை பற்றி இங்கே வந்து நீ பேசிகிட்டு இருக்க? இதுக்கு தான் நீ கேட்டப்ப கூட நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நீ தான் துருவி துருவி கேட்டுட்டே இருந்த. இப்போ எதுக்கு இந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்ற? அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். கார்த்தியும் தேவாவும் லவ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது கண்டிப்பா கார்த்திக்கு தெரிஞ்சாகணும்ல, அதனால தான் நான் சொல்றேன். நீங்க கொஞ்சம் அமைதியா வேடிக்கை பாருங்க. என்னமோ பண்ணு. நீ இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னக்கா சொல்றீங்க? எனக்கும் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்களா? எனக்கு இது முன்னாடியே தெரியும். என்ன கார்த்தி சொல்ற? அப்படியே நீ இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. இதை பத்தி நீ தெரிஞ்சா பயப்படுவ தேவா. அதனால தான் இதை பத்தி நான் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலை. உங்ககிட்ட சொல்லலைனாலும் உன் கூட தானே நான் இருக்கேன்.